ஹலோ கைஸ், இப்போ நான் வந்திருக்கிறது வண்டலூர் ஜூ. இப்போ நான் வந்து சஃபாரி வேர்ல்டில் டிக்கெட் எடுக்க போகிறேன். பேட்டரி காரும் டிக்கெட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சஃபாரி வேர்ல்டு நானே பார்த்ததில்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, வாயை தர இது வந்து ரெண்டாவது வண்டி. நான் வந்து இப்போ மூணாவது வண்டியில் தான் ஏறுவேன் போல இருக்கு. அவ்வளோ கியூங்க ஃபுல்லாக. பஸ் வந்துருச்சு கேஸ். நாலாவது பஸ்ஸு. 2 பஸ்ஸு ஃபுல்லு. நாலாவது பஸ்ஸில் ஏற போகிறேன். இறங்கிட்டு பாருங்கள், அந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறேன். டிக்கெட் 150 rupees. லயன் சஃபாரிக்கு, ஜூக்கு தனியாக டிக்கெட் 20 டிக்கெட். இது 200. மொத்தம் டோட்டலாக வந்து 350. டோட்டலாக வந்து 350. இதை தவிர்த்து பேட்ரி வண்டி, இது வந்துட்டு பேட்ரி வண்டி போகிறேன். அது வந்து எல்லாமே பார்க்கலாம். பாம்பு, முதலை, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு தனியாக 150 எடுத்துக்கணும். அங்கங்கே இறக்கிடுவாங்க. நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி பேட்டரி வண்டி வரும், ஏறி திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். இதான், அது ஒரு 2 hours முடிச்சிடும். ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே गाइस, பஸ் வந்துருச்சு. ஆமா, வாங்க. இருங்க. வாங்க பஸ் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முன்னாடி உட்காந்துக்கலாமா? விளாக் எடுக்க. ஹாய் கைஸ், எனக்கு முன்னாடி சீட்டே வந்துருச்சு. இல்லை, ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். ஜாலியாக விளாக் எடுத்துகிட்டு போகிறேன். டிரைவர் சீட்டு ரைட்டு பக்கத்துலேயே எனக்கு கிடச்சி ஃப்ரண்ட் சீட்டு. செம்ம ஜாலியாக போகலாம். ஜாலியாக புளிய பார்த்துட்டு போகலாங்க. பாருங்க, நாலாவது பஸ்ஸில் வெற்றிகரமாக இடம் கிடச்சிருச்சு. சக்ஸஸ். சூப்பர் கைஸ், கிடச்சிருச்சு. முன்னாடி சீட்டில் உட்காந்துதான் வந்து நமக்கு வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல் ஏசி, ஃபுல்லாக கவரு. சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் சொன்னாங்க. சிங்கம் அலையுமா, அங்கங்கே இருக்குமா, 1 2 அதை தான் பார்க்க போகிறோம். சிங்கம் இருக்கிற இடத்துக்கு ஃபுல் ஏசி பஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. ஜாலி ஜாலி ஜாலி. சிங்கம், புலியெல்லாம் தண்ணி வந்து தாகடிச்சுன்னா, மானுக்கெல்லாம் தண்ணி தாகடிச்சுன்னா தொட்டி ஃபுல்லாக தண்ணி. மான்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த சிங்கம் பார்ப்போம். அப்படியே மேடு ஏறி போகுதுங்க. ரோடு கீழேந்து அப்படியே மேலே ஏறுது. அப்படியே பாருங்க, அப்படியே மலை மேலே ஏறுது. அப்படியே மேலே அப்படியே மேலே ஏறுது. அப்படியே ஸ்லைட்டாக கீழேந்து இப்படி மேலே ஏறி போகுது ரோடு. ரெண்டு சிங்கம் இருக்கா? இதுக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்குன்றாங்க. என் கண்ணு கட்டினவர்கள் தெரியல.
நம்மளோட அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னா ஓகே, சிங்கத்தை பார்க்கலாம். ஒரே இந்த முள் புதரா இருக்கு அப்படியே ஃபுல்லா. இங்க பாருங்க, சிங்கம் பாத்துக்கங்க. சிங்கம் பார்த்தாச்சு. ஷெட்டு கீழே இருக்கு பாருங்க. சிங்கம் பார்த்தாச்சு. பாருங்க பாருங்க பாருங்க, சிங்கம் படுத்திருக்கு. அதுக்கு தண்ணி வேற ரொப்பி வச்சிருக்காங்க பாருங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சிங்கம் படுத்திருக்கு. தெரியுதா? இங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. இதே உட்காந்துருக்கீங்க. அதுக்கு ஃபுல்லா தண்ணி ரொப்பி வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி காட்டு ராஜா மாதிரி உட்காந்துருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? நீங்க பாருங்க, ஐயோ பெரிய சிங்கங்க, பெரிய சிங்கங்க அப்படியே படுத்திருக்குங்க. ஐயோ ஐயோ, இது ஆண் சிங்கம், அது பெண் சிங்கம். இங்க பாருங்க. ஐயோ, வந்ததுக்கு சிங்கத்தை பார்த்தாச்சு. அப்படியே தூங்குதுங்க சிங்கம். தெரியுதா? எவ்வளவு பெருசு இருக்கு. தூங்குது. ஓ மை காட், 2 சிங்கம் பார்த்தாச்சு. ஆண் சிங்கமும் பார்த்தாச்சு, பெண் சிங்கமும் பார்த்தாச்சு. தூங்குதுங்க. முன்ன ஃபர்ஸ்ட் பார்த்தது பெண் சிங்கம், இது ஆண் சிங்கம். முடி நிறைய இதோட இருக்குல்ல. ஐயோ செம செம செம. இங்க வந்து நிறைய ஒயிட் கலர் பீகாக் இருக்கு. ஃபுல்லா ஒயிட் கலர். எவ்வளோ பெருசு பாருங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய கூறா பாருங்க. எப்படி பாருங்க கூறா. ஒயிட் கலர் பீகாக் செம்மையா செம்மையா செம்மையா. இது பாருங்க, அங்க ஒரு பெரிய மயில். சூப்பர். எல்லாமே ஒயிட் கலர் பீகாக். இதில் ஒன்று போனால் சூப்பர் 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 சூப்பர். பார்த்தீங்களா? தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படியே ஒரு தொட்டி மாதிரி கட்டி தண்ணி ரொப்பி வச்சிருக்காங்க. மயில் சத்தம் கேக்குதா? கீச் கீச்சுன்னு கத்துறது. நல்ல பெரிய இடமா பண்ணி வச்சிருக்காங்க மயிலுக்கு. ஃபுல்லாக பேர்ட்ஸு. மயில் பார்த்தாச்சு. இது அங்கே ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்க. கருப்பு கழுத்து மயிலாக இருக்குது. கருப்பு கழுத்து மயில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாருங்க. இதோ அது பாருங்க, கலர் மயில் பக்கத்துலேயே கலராக இருக்குது பாருங்க. போக கலரும் இருக்குது, பிளாக். இங்கே பாருங்க, மான் நிற்கிறது பக்கத்துலேயே. புள்ளி மான் நிற்கிறது. புள்ளி மான் நிற்குது இங்கே. இங்கே பாருங்க, அது கத்துது பாருங்க. ஐயோ, மயில் கத்துது. இங்கே பாருங்க, தோகையை விரிச்சதுன்னா இன்னும் அழகா. முட்டை போடுது பாருங்க. பின்னாடி ஷூட் பண்ண முடியாது, லாக் பண்ணிருக்காங்க. பாருங்க, புள்ளி மண் அதுக்காக அமைதியா நின்றுட்டு. சூரி
அவ்வளோ அமைதியாக நின்றுட்டு மான் மான் அமைதியாக நின்றுட்டு இருக்குங்க. அழகா இருக்கு பாருங்க. So cute. நம்மளுக்கு போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. மனுஷங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியம் தான் அதுக்கு. சாப்பிடுது. நம்ம வந்து அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இருந்தால் அதுங்க நமக்கு கரெக்டாக அந்த வேயை காட்டும். அது இங்கே பாருங்கள், இது வந்து கருப்பு மற்றும் வெள்ளை மயில். கருப்பு கலர் மயில், வெள்ளை மயில் ரெண்டுமே இருக்குது. கருப்பு கலர் மயில், வெள்ளை மயில். அதோ அங்கே இருக்கிறது வந்து வெள்ளை மயில், இது கருப்பு கலர் மயில். கருப்பு தோகை, அதாவது பழுப்பு கலரில் இருக்குது. கருப்புக்கு சொல்ல முடியாது, பழுப்பு கலரு ஒரு வெள்ளை கலர் கலந்த தோகையாட்டம். அது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. புள்ளிமான் அந்த இதோட கொம்போட பாருங்க. சூப்பராக இருக்கு. அங்கே பாரு, இங்கே நிற்கிது பாரு, அமைதியாக நிற்குது. அதனால தொட்டி எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்க. எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்க. அந்த மானுக்கு வேற மாதிரி இருக்கு கொம்பு, இந்த மானுக்கு வேற மாதிரி இருக்கு. அடுத்து பேட்டரி வண்டி ஏறி அடுத்த பிளேஸ்க்கு போகும். பேட்டரி வண்டி அவைலபிள் நிறையா வந்துட்டுருக்கு. பாருங்க, பேட்டரி வண்டி நிறையா வந்துட்டுருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா கூட்டம் செம்மையாக இருக்குது. ஒர்க்கிங் டேஸில் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. செம்மையாக இருக்குது. ஸ்கூல் லீவுன்றதுனால பசங்க நிறைய பேர், ஸ்கூல் பசங்க எல்லோரும் வந்துருக்காங்க. பேட்டரி வண்டி நிறையா இருக்குது. அந்த ஸ்பீடாக போகுது, மூவ் ஆகிட்டு இருக்கு. அங்கங்கே ஃபேன் போட்டு விட்ருக்காங்க, நல்லா வசதியாக தான் இருக்கும். ஷெட்டு போட்டு விட்ருக்காங்க. நீங்கள் ஜூன் ஜூலைலாம் வந்தீங்கன்னா இப்படி இருக்காது. இந்த டயத்தில் ஒர்க்கிங் டேஸ்லாம் வந்தீங்கன்னா, ஜூன் ஜூலையில் வரும்போது ஒர்க்கிங் டேஸ்லாம் அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஈஸியாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். இது வந்து மே மாதன்றதுனால, ஸ்கூல் டேஸில் வந்து லீவுன்றதுனால அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. பாட்டுக்கு வண்டி ஏறிட்டேன். என்ன ஸ்பாட்டு? உலகை தேடி. உலகை தேடி டிராவல் அடுத்த ஸ்பாட் என்ன? அடுத்த ஸ்பாட் வந்து நம்ம கரடி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து சிறுத்தை லெப்பர்ட். ஓகே, அடுத்தது கரடி பார்க்க போகிறோம்ங்க. இல்லை புரியுதா? நீந்தது பாருங்க, முதல்ல நீந்தது தெரியுதா? வெயில்னால நிறைய முதல்ல உள்ள இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி நீந்தது பாருங்க, தெரியுதா? ஐயோ, யாரு யார் அது? சாப்பாடா? இங்க பாருங்க, சாப்பாடு போடுறாங்க அதுக்கு. ஐயோ, எப்படி சாப்பிடுது பாருங்க. ஐயோ, சாப்பாடு போடுறாங்க அங்கேருந்து. நான் ஏதோ விழுந்துருச்சேன்னு பார்த்தேன். சாப்பாடு போட 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 வாயில கவிக்குது பாருங்க.
எவ்வளோ பெரிய முதல்ல பாருங்க. இங்க பாருங்க சாப்பாடு தூக்கி எறிகிறாங்க பாருங்க பாருங்க. எம்மா எப்படி சாப்பிடுது பாருங்க. இங்க பாருங்க வாயை நீட்டி எம்மா. இறைய போடுறாங்க, அது தேடி உள்ள போய் பாருங்க எடுத்துருச்சு பாருங்க. எம்மா மாமிசத்தை எப்படி சாப்பிடுது பாருங்க. எம்மா வாயை பாருங்க இவ்வளோ பெருசு. முதலையும் அது எப்படின்னு பார்த்துடலாமா தெரியுதான்ட்டு, இல்லை வெயிலுக்கு போய் ஒளிஞ்சிக்கிச்சான்னு தெரியல. இந்த ஆள் உள்ளே போய் ஏதோ பண்ணுறாப்புல, என்னன்னு பார்க்கலாம். ஏதோ தைரியம் தான் உங்களுக்குலாம், இப்படிதான் உள்ளே போகிறாங்களோ. நீங்கள் பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்குது தெரியுது பாருங்கள். வெயிலுக்கு எல்லாம் நீருக்குள்ளே இருக்குது. மேலே ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கிட்ட. நான் ஜூம் பண்ணுறேன். ஒரு முதல்ல குட்டி முதல்ல தண்ணிக்குள்ளே அவ்வளோ முதல்ல இருக்குங்க தெரியுதா. மாமிசம் போட்டிருக்காங்க அதுக்கு. இங்கே பாருங்க இங்கே பாருங்க மேலே ஏறி வருது. மாமிசம் போட்டிருக்காங்களா சாப்பிட வருது பாருங்க. ஐயோ 1 2 எங்க சிறுத்தை பார்க்கலாம். அடுத்தது சிறுத்தை